ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரபஞ்சலை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி என்னன்னா ஸ்டவ்வை க்ளீன் பண்ண போகிறேங்க. ஆனால் நைட்டு படுக்க முன்னால் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தான். அது எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் வச்சு மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுறணுங்க. எப்போவுமே ஸ்டவ் க்ளீனாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த தூசி தும்பெல்லாம் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. நான் டிஷ்யூ எடுத்திருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் இருந்தால் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லா தூசி எல்லாம் தட்டி விட்டுட்டு ஸ்டாண்டெல்லாம் எடுத்துடணும். அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிக்யூடு ரெடி பண்ண போகிறேங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, பாருங்கள். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நான் நிறையெல்லாம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம், ஓகேவா? இது என்ன அப்படின்னா இது ஆப்ப சோடாங்க, குக்கிங் சோடா. நம்ம ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த சோடா. ஆனால் நான் சமையலுக்கு இது யூஸே பண்ண மாட்டேங்க. நான் க்ளீனிங்க்கு தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆப்ப சோடா போடுறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கெலாம் நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம், இது ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி. இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தண்ணியில். நான் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் லெமன் ஒரு பாதி மூடி புழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாதி மூடி லெமன் புழிஞ்சிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. வினிகர் கடைங்கள்லாம் கிடைக்கும். நான் இந்த இதெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால நான் ஆப்பிள் வினிகர் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு எதாவது வாங்கினா எனக்கு பயமாக இருக்கும், அதனால் இது கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொங்கி வரும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொங்கி அதுவாக அடங்கிடும். அப்போ தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா? கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அது பொங்கி அடங்கட்டும். கலந்து வச்ச அந்த க்ளீனிங் வாட்டர் நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நதில் இருக்குது பாருங்கள், வேணும்னா ஸ்டவ் மேலே தெளிச்சிக்கலாம். நம்ம தான் உடனே தொடச்சிருவோம்ல, எனக்கு அந்தளவு தேவை இருக்காது. ஆனாலும் சில நேரம் என்ன ஆகும்னா பால் பொங்கி ஊற்றிடுங்க. நான் என்ன தான் பக்கத்துலேயே இருந்தாலும் பால் என்னை ரொம்ப பாடாப்படுத்துங்க. ஏன்னு கேளுங்களேன், பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அது பொங்குறதுக்கு லேட்டாக சட்டு ஏதாவது திரும்பவே பொங்கிடும். அப்படி இல்லைன்னா டீயும் அப்படி தான். அது டெய்லி எனக்கு ஏதாவது ஒன்று பொங்கி ஊற்றி இந்த ஸ்டவ்வை இப்படி அழுக்கு பண்ணிவிடும். அப்போ எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி ப்ரெஷ் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு இதை லைட்டாக அப்படி தொட்டுட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த கரெல்லாம் போயிடுங்க. எனக்கு அடிக்கடி இதான் யூஸ் ஆகும், இந்த கரை போகிறதுக்கு. இல்லைன்னா நான் ரொம்ப சிரமப்படுவேன். எல்லாத்துலேயுமே அதை அப்படி தொட்டு தடவி விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த அழுக்கு போயிடுங்க. ஏன்னா அது ஆப்ப சோடா இருக்குது, வினிகர் இருக்குது, லெமன் இருக்குது, பார்த்தீங்களா? நிறைய பண்ணால் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க, கம்மியாக பண்ணிங்கன்னா போகும். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பர்னரு, அதை கொஞ்சம் நேரம் அதில் போட்டு ஊற வைப்பேன் வீக்லி ஒன்ஸு. அப்போ அது தேய்ச்சி கழுவுனா உங்களுக்கு கொஞ்சம் அழுக்கு போயிடும். பார்த்திங்களா? இந்த பக்கம்லாம் போட்டுட்டு நல்லா ஊற வச்சு தேய்க்கணுங்க. தேய்ச்சிங்கன்னா சூப்பராக போயிடும். சாதாரணமாக ப்ரெஷ்ஷு போட்டாலே போகும் தான். ஆனாலும் இந்த வினிகர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பு பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் டெய்லி இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், துணியை வச்சு தான் தொடச்சி விடுவேன். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் இந்த சுவிட்செல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எடுத்துட்டு அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை எடுத்து, ஏன்னா எனக்கு புது ஸ்டவ், அதை எடுத்து இந்த வினிகரில் நான் ஊற வைப்பேங்க. ஊற வச்சுட்டு நான் ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா கழுவுனேன்னா அது நல்லா அழுக்கெல்லாம் போயிடும், அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் போயிடுங்க. இப்படி தான் நான் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு துணியை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த லிக்விடை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கு பிறகு தொடச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும்.
நான் தொடச்சி காட்டுறேன். ஓரளவு ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து அந்த லிக்யூடை போட்டு விட்டுட்டு சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சேன்னா அதுக்குள்ளே நல்லா ஊறிடும். நம்ம வந்து துணி கூட வச்சு துடைக்கலாங்க. இல்லை உங்கள் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பர் கூட வச்சு தொடங்க. புரிஞ்சுதா? அதே சமயம் நம்ம என்ன பண்ணணும்னா வேலை செஞ்ச உடனே பாருங்கள், நான் வந்து இப்படி தொடச்சி விட்டுருவேன். வேலை செஞ்ச உடனேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இல்லையா? அப்போ லைட்டாக வந்து அந்த ஸ்டவ் மேலே கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிட்டு ஒரு பேப்பரோ ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு துணியோ வச்சு தொடச்சி விட்டுருவேங்க. ஏன்னு கேளுங்க, அப்போ தான் நம்ம ஸ்டவ் எப்போதும் பளிச்சுன்னு இருக்குங்க, அழகாக தெரியும். புரிஞ்சுதா? புது ஸ்டவ் மாதிரி இருக்கும். எனக்கு அழுக்கு இருந்துன்னா பயமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷும் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த சுவிட்ச் பக்கம்லாம் தொடச்சி விட்டுருவேன். அவ்வளோதான். ரொம்பலாம் ஸ்ட்ரெயினே பண்ண வேண்டாங்க. இந்த வினிகர் வந்து அவ்வளோ நல்ல வேலை செய்யும். தொடச்சி விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு துணியை வச்சு மேலே தொடச்சிடலாம். அவ்வளோதான். துணியை வச்சு மேலே தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராகிடும் அடுப்பு. அவ்வளோதான், முடிஞ்சிஷ். தேய்ச்சிக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாங்க. வினிகர் அவ்வளோ நல்ல வேலை செய்யும். வினிகர் ப்ளஸ் வந்து குக்கிங் சோடா, அதான் ஆப்ப சோடா, அது அந்த லெமன் எல்லாம் அவ்வளோ ரொம்ப இதுங்க. பாருங்க, அவ்வளோதான், தொடச்சி விட்டாச்சு. அடுப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா அந்த சுவிட்ச் பக்கம்லாம் வந்து கொஞ்சம் ப்ரெஷ்ஷை எடுத்து அந்த தண்ணியில் தொட்டுட்டு இப்படி நம்ம பல்லு தேய்க்கிற மாதிரி தேய்ப்பேன். தேய்ச்சேன் அப்படின்னா அந்த அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். சில நேரம் அந்த சுவிட்சை கூட கழட்டிடுவேங்க. இதுக்குள்ளே நல்ல ஒரு இது துணியை கொடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் அதை கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் அதை அப்படி இது பண்ணும்போது ஓப்பனாக இருந்துன்னா சிலிண்டர் வந்து லீக் ஆகிடுங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுவேன். சிலிண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி இந்த சுவிட்சுக்கிட்டெல்லாம் வந்து தொடப்பேன். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாமல் மறந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோன்னா கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், அவ்வளோதாங்க. நல்லா தொடச்சி விட்டுட்டோன்னா அடுப்பு நல்லா பளிச்சின்னு இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து இந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பர்னரை எடுத்து, அது செம்பு கலரில் இருக்குமா, விளக்கெல்லாம் தேய்க்கும்போது விளக்கு கூட வச்சு, ஓகேவா, சூப்பராகிடுச்சா ஸ்டவ்வு. அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இப்போ என்ன பண்ணுன்னா இந்த பர்னர்லாம் எடுத்து இந்த வினிகர் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு வச்சுருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரஷ்ஷு போட்டு தேய்ச்சா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். எனக்கு இது பண்ண முடியல ஒரு கையில், அப்புறமா கழட்டி போட்டு க்ளீன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க. எப்போதுமே கேஸ் வந்து சுத்தமாக இருக்கணும். வந்து கிச்சன்லேயே வந்து மஞ்சள் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு 4 பக்கம் கொஞ்சம் மஞ்சள் வச்சு ஒரு குங்குமம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. ஆமாம், நான் வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ போடுவேன். சொன்னேனே, மறந்துட்டேன் பாருங்கள். இந்த பர்னர் எடுத்து விளக்கு தேய்க்கும்போது புளி போட்டு சபீனா போட்டு தேய்ச்சிட்டேன். எனக்கு தெரியாது. தேய்ச்சி எல்லாத்தையும் கவுத்தி வச்சுருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்தாங்க, என்ன பண்ணியிருக்க பர்னரை அப்படின்னு கேட்டார். அந்த புளி சபீனா போட்டு தேய்ச்சிருக்கேங்க, செம்பாக இருக்குது, நல்லா வெளுப்பாயிட்டு பாருங்கள் அப்படின்னு. அப்போ தான் என்னை திட்டினார். அந்த ஹோலில் வந்து ஏதாவது அடைச்சிருச்சு அப்படின்னா உனக்கு அடுப்பு எரியாது, உனக்கு மூளையே கிடையாதா, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. ஆனால் இப்போ நினச்சாலும் நான் சிரிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸ்டவ்வை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து பர்னர் க்ளீன் பண்ணோம். இந்த பிளேட் ஒர்க் பார்த்திங்களா, அந்த ஸ்டீல் பிளேட் வராது, அதோடைய ஃபிட்டிங், அதனால் அதை தொடச்சிட்டேன். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.